டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் 45 கன்னட படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஊர் தியேட்டர்ல தமிழ் டப்பிங்லேயே வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, படத்துல கதாநாயகன் பேரு வினய். இவர் ஒரே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஆள் ஹெல்மெட்லாம் போடாமல், அதுவும் ஃபோன் பேசிக்கிட்டே பைக் எடுத்துகிட்டு போகிற வழியில் ரோட்டில் ஒரு நாய் ஒன்று குறுக்க வந்துடுது. நாய் மேலே மோதி சம்பவ இடத்துல நாய் இறந்து போயிடுது. சரி, ஓகே, சகனமே சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு ஆஃபீஸ்க்கு வேறு நேரம் ஆயிட்டுன்னு வேகமாக அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறாப்புல. அடுத்த சிக்னல் போகிறதுக்குள்ளே ஒரு லாரி ஒன்று குறுக்கால வந்து இவரோட வண்டியை இடித்து இவர் வினய் ஸ்பாட் அவுட்டு. அங்கே என்னடா இது, கதாநாயகன் என்ட்ரியான உடனே ஸ்பாட் அவுட்டுனா நம்ம மீதி படம் எப்படி பார்க்கறதுன்னு யோசிக்கும் போது உடனே நம்ம ஆளே பெட்ல இருந்து பயந்து எந்திரிக்கிறாப்புல நம்ம கதாநாயகன். நாம் இதுவரை பார்த்தது எல்லாம் அவர் கண்ட கனவு. அப்பாடி மோசமான கனவாக இருக்கேன்னு வாரி சுருட்டி பயந்து போய் வழக்கம் போல் வேகமாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாப்புல சாஃப்ட்வேர் இன்ஜினியரான வினய். அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறதே நம்ம ராஜ்பி செட்டி. தனது தாய் மற்றும் காதலியுடன் அமைதியான நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்து வர்றாரு. இவர் கனவுல கண்டது போலவே ஹெல்மெட் அணியாமல் ஃபோன் பேசிக்கிட்டே பைக் ஓட்டும் போது தவறுதலாக ரோசி என்ற கருப்பு நாயை மோதி விடுகிறார். அந்த நாய் இறந்து விடுகிறது. இவர் கனவுல என்னெல்லாம் பார்த்தாரோ அது எல்லாம் நடக்குது. இப்போ நமக்கு கதாநாயகனுக்கு ரொம்ப ஒரு விட்டுடுது, பயம் வந்துடுது. அடுத்து நம்ம தானா அப்படின்னு பயந்து மெதுவாக வண்டியை ஓட்டிட்டு சேஃப்டியாக ஆஃபீஸுக்கு போய் சேர்றாப்புல. அங்கே அடிபட்டு இறந்து போன நாய் ரோசி இருக்கே, அதோட உரிமையாளரான உள்ளூர் தாதா ராயப்பன்னு பேர். இந்த சம்பவத்தால் கோபம் அடைஞ்சி ராஜ்பி செட்டியை கூப்பிட்டு மிரட்டி உடனடியாக தண்டிக்காமல் ஒரு 45 நாள் உனக்கு டைம், அதுக்குள்ளே முடிஞ்சா நீ என்னை கொன்னுடு, இல்லைன்னா 45 நாள் முடியும் போது உன்னை நான் கொன்னுடுவேன், 45 நாள் சந்தோஷமாக வாழ்ந்துக்க, 45ஆம் நாள் முடிவில் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கூறி எச்சரித்து மிரட்டி அனுப்பி வைக்கிறாரு. இறுதியில் வினய் 45 நாட்கள் எப்படி கடந்தார், தாதா ராயப்பா ராஜ்பி செட்டியை கொலை செய்தாரா இல்லையா என்பதை மீதி கதை. அதாவது, என் நாயை நீ எப்படி வண்டியை விட்டு மோதி சாகடிச்சியோ அதே மாதிரி உன்னை சாகடிப்பேன் மோதி அப்படின்னு ராயப்பா சவால் வேற விடுறாரு. அவர் அந்த ராயப்பா அந்த நாயை அவங்க அம்மா மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதனால் ரொம்ப கோவப்படுறாரு. உடனே வினய், ஐயோ கனவுல கண்டதெல்லாம் அப்படியே சொல்கிறானே, நமக்கு சங்கு தானான்னு நடுங்கி போகிறாரு. உயிர் வாழ்கிறதுக்கு கதாநாயகன் அடுத்து என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படம் கன்னட மியூசிக் டைரக்டரான அர்ஜுன் ஜன்யா அப்படிங்கிறவரே முதலாக இயக்குன படம். இந்த படத்தில் அவர் நினச்ச மாதிரியே பரபரப்பாக விறுவிறுப்பாக கதை சொல்லியிருக்காரு. இந்த கதை ஒன்றும் புது கதையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி உலக அளவில் பல படங்கள் வந்திருக்கு. 2018 ஒரு சவுத் கொரியன் ஆக்ஷன் ஃபேண்டசி ட்ராமாவாக வெளியான அலாங் வித் த காட்ஸ் த லாஸ்ட் 49 டேஸ்ன்னு சொல்லி ஒரு படம். அந்த படத்தோட கதை மாதிரியே தான் இருக்கு. 2017 ஒரு கொரியன் படம் அலாங் வித் காட்ஸ் 2 வேல்ஸ் அப்படின்னு ஒரு படம். அதோட சீக்குவலாக தான் 2018 அலாங் வித் த காட்ஸ் த லாஸ்ட் 49 டேஸ் வெளியாச்சு. அந்த கொரியன் படத்தோட படம் மாதிரி தான் இவங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் கொரியன் படம் இருக்குது, பாருங்கள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. வினய்ங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தது ராஜ்பி செட்டி. தனது கதாபாத்திரத்தை இயல்பாக வெளிப்படுத்தியுள்ளார். பயம், குழப்பம், குற்ற உணர்ச்சி மற்றும் மனமாற்றம் ஆகிய உணர்வுகளை அளவோடு வெளிப்படுத்தி நடிப்பில் ஸ்கோர் செய்கிறாரு. அவரது நடிப்புக்கு
படத்துக்கு ரொம்பவே நல்ல நம்பகத்தன்மையை சேர்த்துருக்கு. எல்லா படத்துலையுமே ராஜ்பி செட்டி மனுஷங்களை துண்டு துண்டா வெட்டி ஆடியன்ஸை அலற விடுவார். இந்த படத்தில் அவரே பயப்படுற காட்சிகள்லாம் செமையா பண்ணியிருக்காரு. அடுத்து உபேந்திரா ராயப்பா கதாபாத்திரத்தில் ஏற்று நடிச்சிருக்காரு. உபேந்திரா திரையில் தோன்றும் ஒவ்வொரு காட்சியிலும் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. வெளிப்படையாக ஒரு தாதாவாக தோன்றினாலும் அவரது கதாபாத்திரத்தின் பின்னணி வெளிப்படும் போது அது மேலும் ஆழம் பெறுகிறது. நல்ல ஒரு அழுத்தமான கதாபாத்திரம் உபேந்திராவுக்கு. சிவானா என்கிற கதாபாத்திரத்தில் சிவராஜ்குமார் கதைக்கு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையாக அமைந்துள்ளார். ஆன்மீகம் மனித நேயம் கொண்ட இந்த கேரக்டரில் அமைதியான நடிப்பை வழங்கியுள்ளார் ராஜ்பி செட்டி. ராஜ்பி செட்டிக்கு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் அவர் திரையில் தோன்றும் காட்சிகள் படத்திற்கு பலம் சேர்க்கிறது. அவர் வரக்கூடிய காட்சிகள் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், சின்ன சின்ன காமெடியில தெரிக்க விட்டுருக்காரு சிவராஜ்குமார். 3 பேரும் அவங்கவுங்க எடுத்துக்கொண்ட கேரக்டரை கச்சிதமா ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. கதாநாயகியா நடித்துள்ள கௌஸ்துபாமணி குறைந்த காட்சியிலே தனது கதாபாத்திரத்துக்கு வந்தாலும் தனக்கு கொடுத்த கேரக்டருக்கு சரியான நடிப்பை வழங்கியுள்ளார். கர்மா, வாழ்க்கை, மரணம், விதி போன்ற கருத்துக்களை மையமாக கொண்டு இயக்கியிருக்கிறார் இயக்குனர் அர்ஜுன் ஜன்யா. தத்துவ கருத்துக்களை நேரடியாக சொல்லாமல் கதை ஓட்டத்தின் வழியை எடுத்து சொல்வது பாராட்டுக்குரியது. சில இடங்களில் மெதுவாக நகர்ந்தாலும் விறுவிறுப்பான திரைக்கதை படத்தை தொடர்ந்து பார்க்க தூண்டுகிறது. ஒரு மனிதன் செய்த தவறுக்கு பிறகு அவன் எதிர்கொள்ளும் மனப்போராட்டம் மற்றும் வாழ்க்கையின் மதிப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு உருவான ஒரு வித்தியாசமான திரைப்படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க, அதை யாரும் யூகிக்கவே முடியாது. ரொம்ப அருமையான ட்விஸ்ட்டு. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.